தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பறக்கும் படை வேலையை செய்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள். பறக்கும் படை வேலையை செய்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர்களுக்கு அன்பளிப்புகள், பரிசு பொருட்கள் அரசியல் கட்சிகளால் வழங்கப்படுகிறது. ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாது என அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. அதை தடுப்பதற்காக பறக்கும் படை செயல்படுகிறது. ஆனால் பறக்கும் படையோ காவல்துறையோ இதை கண்டுகொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சுதந்திரமாக அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு அன்பளிப்புகளை வழங்கி வருகின்றன. முதலாவதாக ஜாவிதா வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கொண்டு போய் ஓட்டுகளை சரிபார்க்கிறார்கள். அடுத்ததாக அவர்களுடைய வீடுகளுக்கு அன்பளிப்புகள், பரிசு பொருட்களை வழங்குகின்றார்கள். இப்ப ரொம்ப தைரியமா இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கத்தோட சமுதாய கூடத்திலேயே இந்த பரிசு பொருட்களை அரசியல் கட்சிகள் பதுக்கி வச்சிருக்காங்க. நேற்று தினம் பாத்தீங்கன்னா கோயில்பட்டியில ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல வாக்காளர்களுக்கு அன்பளிப்புகள் வழங்குவதற்காக பரிசு பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டதா சோதனை நடந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு மதுரையில ஒரு மத்திய தொகுதி ஒரு சமுதாய கூடத்துல அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் போட்டியிட்ட சமுதாய கூடத்துல வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவதற்காக, அன்பளிப்புகள் வழங்குவதற்காக பிளாஸ்டிக் நாற்காலிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் இருந்துச்சு. இதை பறக்கும் படை தான் போய் தடுத்திருக்கணும். ஆனா பறக்கும் படை செய்யாம ஒதுங்கிக்கிடுச்சு, கண்டுக்கல. நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் 5 மணி நேரம் அந்த சமுதாய கூடத்தை முற்றுகையிட்டு போராடி அதிகாரிகளை வர வச்சு சீலை உடைச்சு ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்த்தா 500 புது நாற்காலிகள் இருந்துச்சு. அது அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக பதுக்கி வச்சிருந்தாப்புல. ஏற்கனவே நேற்று நைட்டு 3500 நாற்காலிகள் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு 500 நாற்காலி கை இருந்துச்சு. கையும் குளமா பிடிச்சி பறக்கும் படையிட்ட ஒப்படைச்சு காவல்துறை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொண்டு ஒப்படைக்கப்பட்டது. சமுதாய கூட சீல் வைக்கப்பட்டது. இன்னைக்கு பறக்கும் படையை செய்ய வேண்டிய வேலையை நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் செய்யறாங்க. வாக்காளர்களுக்கு அன்பளிப்புகள், பரிசு பொருட்கள் வழங்குறாங்க. நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இதில் தீவிரமாக கவனம் செலுத்தணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சமுதாய கூடமும் நாங்க சீல் வச்சிட்டோம் அப்படின்றாங்க. ஆனா உள்ள அன்பளிப்புகள், பரிசு பொருட்களை பதுக்கி வச்சு இவங்க டம்மி சீல் வச்சிருக்காங்க. நைட் அந்த சீலை உடைச்சி ஓப்பன் பண்ணி திமுக காரங்க கொண்டு போய் பரிசு பொருட்களை வழங்கிடுறாங்க. திருப்பி அந்த சமுதாய கூடத்துல பழையபடி சீல் வச்சிடறாங்க. ஆக தமிழ்நாடு முழுக்கும் நாங்க சமுதாய கூடங்களுக்கு சீல் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது நம்ப தகுந்ததல்ல. அனைத்து சமுதாய கூடங்களிலும் அரசியல் கட்சிகள் பரிசு பொருட்களை வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வச்சிருக்காங்க. இதை பறக்கும் படை, காவல்துறை கையில எடுத்து பண்ணணும். அனைத்து சமுதாய கூடங்களிலையும் சீலை உடைச்சு ஓப்பன் பண்ணி உள்ள பரிசு பொருட்கள் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். இன்னைக்கு பறக்கும் படை செய்ய வேண்டிய வேலையை நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. இது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு செயல்.